பள்ளிக்கல்வி. அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு என்று பாரதிதாசன் பாடியதற்கு இணங்க கல்வி செல்வத்தை குழந்தைகளுக்கு வழங்கி அறிவு சமூகத்தை படைத்திடும் நோக்கில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், இல்லம் தேடி கல்வி, புதுமை பெண், தமிழ் புதல்வன், கல்லூரி கனவு, எண்ணும் எழுத்தும், நான் முதல்வன் போன்ற முத்தான பல திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அரசு பள்ளிகளுக்கு தேவையான வகுப்பறைகள், ஆய்வகங்கள், கழிப்பறைகள் ஆகியவற்றை போதுமான அளவில் அமைத்து கல்வி கட்டமைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் செயல்படுத்தப்பட்டு வரும் பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 3771 வகுப்பறைகள், 107 ஆய்வகங்கள், 4 ஆண்கள் விடுதிகள் மற்றும் 4 பெண்கள் விடுதிகள் ஆகியவை 673 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு திறந்து வைக்கப்பட்டு உள்ளன. மேலும் 2009 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான பணிகள் நடைபெற்று வருகின்றன. சூழலியல், தலைமைத்துவம், மனித உரிமை, சமூக நீதி, பெண்ணுரிமை ஆகிய கருத்தாங்கங்களின் அடிப்படையிலான பயிலரங்குகள் நடத்தும் முயற்சி கோடை கொண்டாட்டம் என்னும் நிகழ்வின் மூலம் முன்னெடுக்கப்பட்டது. ஐவகை நிலங்களின் பெயரில் குழுக்கள் அமைத்து மாணவர்தம் தலைமைத்துவ பண்பை முகிழ்த்தெழச் செய்ய மகிழ்முற்றம் எனும் திட்டமும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மாணவருக்கு கற்பிக்கும் ஆசிரியர்கள் நலம் பேண ஆசிரியர்களுக்கான முழு உடல் பரிசோதனை திட்டமும் செயல்படுத்தப்படுகிறது. பிற மாநிலங்களிலும் குறிப்பிட்ட சில உலக நாடுகளிலும் உள்ள கல்விச் சூழலை அறிந்து கொள்ள மாணவர்கள், ஆசிரியர்கள் ஆகியோருக்கென சிறப்பு சுற்றுலா திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. சென்னையில் நடத்தப்படும் பன்னாட்டு புத்தக காட்சி தமிழை உலக மொழியாக்கும் மிகச்சிறந்த முயற்சி என அனைவராலும் வரவேற்கப்படுகிறது. அறிவார்ந்த புலவர்கள் கூடி விவாதிக்க சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை மாநகரில் உருவாக்கப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு நூலகம் தென் தமிழ்நாட்டின் அறிவாலயமாக திகழ்கிறது. அறிவை பரவலாக்கும் முன்முயற்சியில் கோயம்புத்தூர், திருச்சி, கடலூர், சேலம் மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாநகரங்களில் மொத்தம் 902 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன நூலகங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. மாவட்டந்தோறும் நூலகங்களை மேம்படுத்தி அறிவார்ந்த தமிழ் சமூகத்தை உருவாக்குவதில் முனைப்புடன் செயல்படுகிறது இந்த அரசு. 2021-22 கல்வியாண்டில் முதற்கட்டமாக கல்வியில் பின்தங்கிய 10 மாவட்டங்களில் உண்டு உறவிட வசதியுடன் கூடிய மேல்நிலைப் பள்ளிகளாக தமிழ்நாடு மாதிரி பள்ளிகள் நிறுவப்பட்டு இன்று சென்னையில் உள்ள மாநில தகைசால் பள்ளியுடன் தமிழ்நாட்டின் 38 மாவட்டங்களிலும் மாதிரி பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. அரசு பள்ளி மாணவர்களுக்கு தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான வாய்ப்புகளை உருவாக்குதல், அவற்றை அணுக தேவையான கல்வி மற்றும் கரை ஆளுமை திறன் பயிற்சி போன்றவற்றை வழங்குதல் ஆகியவை இத்திட்டத்தின் முக்கிய நோக்கங்களாகும். இத்திட்டத்தின் மூலம் கடந்த 4 ஆண்டுகளில் மொத்தம் 2358 மாணவர்கள் 93 முன்னணி கல்வி நிறுவனங்களில் 50 விதமான துறைகளில் சேர்க்கை பெற்றுள்ளனர். இதில் 41 மாணவர்கள் தற்போது இந்திய தொழில்நுட்ப கழகங்களில் ஐஐடி பயின்று வருகின்றனர். மேலும் 17 மாணவர்கள் ஜப்பான், தைவான், மலேசியா ஆகிய நாடுகளில் பல்கலைக்கழகங்களில் முழு கல்வி உதவித்தொகையுடன் உயர்கல்வி பயின்று வருகின்றனர். இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் பள்ளிக் கல்வித்துறைக்கு 48,534 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டில் உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் பட்டப்படிப்புடன் தொழில்நுட்ப பயிற்சியும் பெறுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மாணவர்கள் அனைவரும் உயர்கல்வி வரை இடைநில்லாமல் கற்பதற்குரிய சூழலை உருவாக்கிட தமிழ்நாடு அரசு முனைப்புடன் செயலாற்றி வருகிறது. இக்குறிக்கோள்களை எட்டிட கல்லூரிகளின் உட்கட்டமைப்பு வசதிகள், மாணவர்தம் தொழில்நுட்ப திறன் மேம்பாடும், கல்வி உதவித்தொகை திட்டம் என பல்வேறு முன்னெடுப்புகளை நமது அரசு மேற்கொண்டு வருகிறது. கல்லூரி மாணவர்கள் தம் தொழில்நுட்ப திறனை வளர்த்துக் கொள்வதற்காக 2172 கோடி ரூபாய் செலவில் 10 லட்சம் பேருக்கு மடிக்கணினிகள் வழங்கும் திட்டம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் அண்மையில் தொடங்கி வைக்கப்பட்டு இதுவரை 6,75,888 மாணவர்கள் பயன்பெற்றுள்ளனர். அண்ணா பல்கலைக்கழகத்தை ஆசியாவின் முதன்மை பல்கலைக்கழகமாக மாற்றுவதற்காக 1380 கோடி ரூபாய் செலவிலான முன்னோடி திட்டத்தை செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு உள்ளன. கலை மற்றும் அறிவியல், பொறியியல் மற்றும் பல வகை தொழில்நுட்ப கல்லூரிகளின் உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக பெருந்தலைவர் காமராசர் கல்லூரி மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. கடந்த 4 ஆண்டுகளில் 909 கோடி ரூபாய் இத்திட்டத்திற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.
விரைவாக மாறி வரும் தொழில்நுட்பங்களை பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் 11 அரசு பொறியியல் கல்லூரிகளில் செயற்கை நுண்ணறிவு, அதிநவீன உற்பத்தி திறன் முதலான 8 புதிய பாடப்பிரிவுகள் அறிமுகப்படுத்தப்பட்டு உள்ளன. நம் மாணவர்களின் திறனை மேம்படுத்திடும் வகையில் சேலம், கோயம்புத்தூர், திருநெல்வேலி அரசு பொறியியல் கல்லூரிகளில் திறன்மிகு மையங்கள் உருவாக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. உயர்கல்வியில் சமூக நீதியை பேரும் பொருட்டு அரசு பள்ளியில் பயின்ற மாணவர்கள் தொழிற்கல்வி பயில 7.5% இடஒதுக்கீட்டில் சேர்க்கை பெற்ற 54,301 மாணவர்களின் கல்வி மற்றும் உணவு கட்டணங்களை அரசே ஏற்று இதுவரை 1,512 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. மேலும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 10,563 கூடுதல் இடங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. கடந்த 5 ஆண்டுகளில் 38 புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் உருவாக்கப்பட்டு 18,760 மாணவர்கள் கூடுதலாக பயனடைந்து வருகின்றனர். தமிழ்நாடு அரசு உயர்கல்வியில் தொடர்ந்து மேற்கொள்ளும் முயற்சிகளின் காரணமாக நாட்டிலேயே உயர்கல்வி சேர்க்கையில் தேசிய சராசரியை விட ஏறத்தாழ 2 மடங்காக 47% பெற்று தமிழ்நாடு முன்னணியில் உள்ளது. மகளிர் கல்வியை போற்றி பாதுகாத்திட அறிமுகப்படுத்தப்பட்ட புதுமை பெண் திட்டத்தை போன்று ஆடவரும் உயர்கல்வி பெற்றிட முன்னெடுக்கப்பட்டதே தமிழ் புதல்வன் திட்டம். ஆடவருக்கு உயர்கல்விக்கான மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் இத்திட்டத்தில் இதுவரை 5,40,511 மாணவர்கள் பயனடைந்துள்ளனர். மாநில பல்கலைக்கழகங்களுக்கு வழங்கப்பட்டு வரும் தொகுப்பு நிதி நல்கை 767 கோடி ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழ்நாட்டின் செயல்படும் மாநில பல்கலைக்கழகங்களின் செயல்பாடுகளில் உரிய முன்னேற்றங்களை கொண்டு வரும் நோக்கில் 175 கோடி ரூபாய் கொண்ட செயல்திறன் ஊக்க நிதியமும் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் உயர்கல்வித்துறைக்கு 8,505 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சிறப்பு திட்ட செயலாக்கம்: சிறார்கள், ஆண்கள், பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், மாற்றுப் பாலினத்தார் என அனைத்து பிரிவினரும் நலம் காக்க விளைந்திடும் முனைப்பில் முத்திரை திட்டங்களை வடிவமைத்து செயல்படுத்துவதில் முன்னோடி அரசாக இவ்வரசு திகழ்கிறது. பள்ளிக்கல்வி முடித்த மாணவர்கள் அவர்தம் விருப்பத்திற்கேற்ற கல்லூரி கல்வியை தேர்ந்தெடுப்பதில் வழிகாட்ட கல்லூரி கனவு எனும் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இதுவரை இத்திட்டத்தில் 2,68,000 மாணவர்கள் பயனடைந்துள்ளனர். தாய் தமிழ்நாட்டில் கல்வி கற்று தரணியை ஆளும் தகுதியை தமிழ் மாணவர் பெற்றிட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரின் கனவு திட்டமாம் நான் முதல்வன் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் இதுவரை கல்லூரி மாணவர்களுக்கு 48,65,050 திறன் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளன. தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்கள் இங்கிலாந்து, ஜப்பான், தென்கொரியா ஆகிய நாடுகளின் சர்வதேச பயிற்சிகளில் பங்கு பெற்றுள்ளனர். மேலும் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் மூலம் திறன் பயிற்சி பெற்று வேலைவாய்ப்புகளுக்கு இளைஞர்களை தயார்படுத்திடும் வெற்றி நிச்சயம் திட்டம் மூலம் 16,115 இளைஞர்கள் பயிற்சி முடித்து சான்றிதழ் பெற்றுள்ளனர். 70,500 பேர் பயிற்சி பெற்று வருகின்றனர். ஒன்றிய குடிமைப்பணி தேர்வில் தமிழ்நாட்டு இளைஞர்கள் பெருமளவில் வெல்வதற்காக உதவித்தொகை, ஊக்கத்தொகை ஆகியவை வழங்கப்பட்டு ஊக்குவிக்கப்படுகிறார்கள். 2025ஆம் ஆண்டு குடிமைப்பணி தேர்வில் வென்ற தமிழ்நாட்டைச் சார்ந்த 59 நபர்களில் 52 நபர்கள் நான் முதல்வன் திட்ட பயனாளிகள் என்பது அரசின் செயல்பாட்டுக்கு கிடைத்த நற்சான்றாகும்.